ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கனிக்கும் ஆதருக்கும் பயங்கரமான சண்டை முட்டிக்கிச்சு. கனிக்கும் ஆதருக்குமா கனி இல்லாமல் ஒரே டீம் ஆச்சு, அங்கேயே தான் முட்டிக்கிச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத் அவர்களுக்கும் அரோராவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். அப்படியே அந்த பாம்பு வெடித்து அதுலேருந்து 4 துண்டாக பிரிஞ்சுது. அதில் ஒன்று தான் வந்து நம்ம ஆதரையை வந்துட்டு உள்ளே உட்காந்து ஷேவிங் பண்ணியிருப்பாங்க பெட்ரூமில். அப்போ நம்ம கானவன சரியான ஒரு கேள்வி கேட்டிருப்பார். வெளியிலேருந்து டிவிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, அதே வேலைக்கு இப்போ நீங்கள் பண்ணுறீங்களே கரெக்டாக கேட்டவொன்னே ஆமாம் சொன்னேன், இப்போ வந்து நான் பண்ணுவேன், இங்கே நான் என்ன கம்மியாக தான் எனக்கு உங்களை மாதிரி கொத்தாவாக இருக்கான், ஒரு முடியாக இருந்தாலும் சரி கொத்தாக இருந்தாலும் சரி தப்பு தானே அப்படின்னு அவங்களால பேச முடியல. அந்த நேரத்தில் வந்துட்டு பெரிய சண்டையாவது அவங்க அழுறாங்க. அந்த நேரத்தில் எஃப்ஜே சொல்லிட்டு என்ன எதுக்கு நான் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தலை இங்கே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போங்கண்ணா அப்படின்றாங்க. கனியை சொல்லிடுறாங்க. ஏங்க சார், ஆமாம் சார், இந்த தலையாக நான் வந்து சொல்கிறேன்னா இது செய்யக்கூடாது சொல்லிட்டு போங்க சார், எதுக்கு சார் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்ககிட்ட இது பண்ணிவிட்டு சண்டைலாம் போட வேணாம் போங்க சார்ன்ற மாதிரி சொன்னோன்னு ஆதருக்கு கோவம் வந்துருச்சு. உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. போதும்ப்பா, நியாயம் பேசுறதுல போதும், எனக்காக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா வந்து நியாயம் பேசுறேன்னு சொல்லிட்டு சண்டே வந்து பெருசாகிட்டீங்களே, நீங்கள் வந்து நியாயம் ஒன் சைடாக பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் நியாயமே பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னு கனி கோவம் வந்துருச்சு. எது யார் நியாயமாக பேசுகிறா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்காகவும் பேசலை அவருக்காகவும் பேசலை. ஆமாம், அவர் வந்து கேட்டார், நீ வந்து இங்கே பண்ணுறதுல என்ன தப்புன்னு கேட்டால் 2 பேருக்கும் இதுவாகிடுச்சு, நான் 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணவே இல்லையா, இப்போ நான் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுன்னா ஏதாவது இருக்கான்னு அப்படின்போது நீங்கள் ஒன்றும் சப்போர்ட் பண்ணு நான் கேட்கல அப்படின்னு அப்படி இது பண்ணி 2 பேரும் பயங்கரமாக முட்டிக்கிட்டாங்க. உனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அப்படின்றதுக்கும் இவங்க பயங்கரமாக அழுகுறாங்க. அச்சோ என்ன நம்ம டீம் அன்புக்கு எங்கே போச்சு, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை அன்புக்காக வந்து நிற்கணும்னு ஒரு தைரியத்தில் வந்து நம்ம கானவனத்துக்கு சண்டை போட்டால் இப்போ கானவனத்துக்கு சப்போர்ட்டாக எஃப்ஜே ஒரு பக்கம் பேசுகிறான், கனி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கதறி விடுறாங்க. பக்கத்தில் திவ்யா சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ நம்ம பேசலாமா வேண்டாம், ஆல்ரெடி பேச போயிட்டு அரோரா வந்து கலாச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ கனியும் எஃப்ஜேவும் பயங்கரமாக பேசக்கூடிய ஆள். இங்கே நம்ம வாயை விட்டோம்னா பிரச்சனை பெருசாக மாறிவிட்டு நம்ம பக்கம் திரும்பினாலும் திரும்பிடும். இந்த டீமோட ஆதரவு நம்மளுக்கு வேணும், அதனால் சைலண்ட்டாக நிற்போன்னு சொல்லிட்டு கம்மு நிற்கிறாங்க. எனக்கு ஒரு ஷாக்காக இருக்குது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டயலாக் போட்டாங்க, இங்கே யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் குரல் கொடுப்பேன், அது அரோராக்கு மட்டும் கிடையாது வினோத்துக்காக இருந்தாலும் நான் கேட்பேன் அப்படின்னாங்க. சரி, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தானே ஆதரவு கேட்க வேண்டியது தானே. இப்போது வந்துட்டு கனியும் எஃப்ஜேவும் நான் எப்படி பேச முடியும், ஏன்னா நான் இப்போ இங்கே இருக்கேன்னா இப்போதைக்கு இந்த டீம் தான் எனக்கு சப்போர்ட்டு, அவங்கக்கிட்டே நான் சண்டை போட முடியுது. அப்போ நீங்கள் நீதி நேர்மை அப்படி சொன்னதெல்லாம் அது இப்போதைக்கு நான் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா விஜய் பார்வதி விக்ரம் அவங்ககிட்ட சண்டை போடும்போது நான் எடுத்துக்கிறேன், இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுங்கி நிற்கிறாங்க. நான் பார்த்துட்டே இருக்கேன், என்னடா இது ஆதரி இவ்வளோ அழுகுறாங்க, இந்நேரம் பொங்கியிருக்க வேண்டாமா, கனி எஃப்ஜியும் கலாச்சி விட்டுருக்க வேண்டாமா, அந்த பொண்ணு பாவம் எனது கட்சிக்காரர் என்ன பண்ணார், நீங்கள் தான் வந்து இது மாதிரி கலாச்சிருக்கீங்க, ஒன் சைடாக பேசியிருக்கீங்க, சொல்லியிருக்க வேண்டாம், ஏன் சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.